Hello everyone. Today I am going to show about practical version of Docker. Before starting off, I am using AWS, which is one of the cloud providers. ஒன்றும் இல்லை, ஏடபிள்யூஎஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. நான் எனக்கு தேவையான ஒரு வர்ச்சுவல் மிஷினையும் நான் ஒரு ரெண்ட் ஆஸ் அ மாடல், அதாவது நான் எவ்வளோ ஹவருக்கு யூஸ் பண்ணுறனோ அதுக்கோசம் மட்டும் நான் காசு கட்டினா போதும். ஸோ நான் என் மிஷின்லேயே பண்ணியிருக்கலாம். பட் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில், ஒரு ரியல் டைம் சினாரியோவில் ஒரு க்ளவுட் ப்ரொவைடரில் தான் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களே வச்சுருக்க சர்வரில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ண ஒரு வர்ச்சுவல் மிஷினில் போகலாம். ஸோ ஏடபிள்யூஎஸில் வர்ச்சுவல் மிஷினை ஒரு சர்வீஸாக சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப டீப்பாக எடுத்துக்க தேவையில்ல. ஸோ வர்ச்சுவல் மிஷின் நீங்கள் ஏடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா EC2ன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நத்திங் பட் எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே லேபுக்கு தேவையானதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் கோ த்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா நான் டாக்கர் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா நார்த் வெர்ஜீனியா, அந்த இடத்துல என்னோடய ஃபிசிக்கல் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இங்கேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால் வச்சுக்கலாமே. ஸோ லினக்ஸ் மிஷின்னா SSH பண்ணுவோம். சிம்பிள் செக்யூர் ஷெல். இதுவே விண்டோஸில் பார்த்தீங்கன்னா RDPனோ, ரிமோட் டெஸ்க்டாப். ஓகேவா? ஸோ நான் கனெக்ட் பண்ணுறேன் நான் என்னோடய இன்ஸ்டன்ஸுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும்போது உபுண்டுன்னு, அதாவது நான் கிரியேட் பண்ண வர்ச்சுவல் மிஷினில் உபுண்டுன்றது தான் யூசர் நேம், அதில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பர்டிகுலராக வேறு ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தா கூட அதில் கூட போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் கனெக்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிஷின் போயிட்டோன்னா டாக்கர் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா பார்க்கணும். ஸோ இந்த கேஸ் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எந்த வெர்ஷன் இது பண்ணியிருக்கேன், கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனா இல்லையான்றதை பார்க்கலாம். டாக்கர் ஓகே, டாக்கர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ டாக்கர் வெர்ஷன்றது டாக்கரை பற்றி சொல்லும். டாக்கர் இன்ஃபோன்றது இந்த மிஷினோட என்டையர் டீட்டெயில்ஸு உங்களுக்கு காமிக்கும். எத்தனை கண்டெய்னர் ரன் ஆகுது, பாஸ் ஆகுது, ஸ்டாப் ஆகுது, எத்தனை இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் காமிக்கிறது ஸோ டாக்கர் இன்ஃபோ கமாண்டை வச்சு பண்ணுவோம். ஓகேவா? வாட்ஸ் ஆக்டிவேல் நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு வர்ச்சுவல் மிஷினில் போயிட்டீங்க, ஆனால் எந்த ஓஎஸில் ஓடுறீங்களே தெரியலையே அப்படின்னு நினைக்க வேணாம். இது உபுண்டு OS நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு மேபி நீங்கள் கேட்கலாம். இல்லை அரைஸ் ஆகிருக்கும், டெர்மினல் வந்துட்டதுனால லினக்ஸு இது உபுண்டு தான் யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குல்ல லினக்ஸில். ஸோ நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம சொல்லுவோம், ஸ்காலை லினக்ஸுனுக்கு அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், cat/etc/os release அப்படின்னு போட்டேன்னா இது எந்த ஓஎஸ்ன்றது காமிக்கும். லினக்ஸில் எப்பயுமே GUI ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணு, /etc ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே OS ரிலீஸ்ன்றது ஒரு ஃபைலு. ஓகேவா? நம்ம இங்கே காமிக்குது பாருங்க, உபுண்டுன்றது தான் நம்மளோட லினக்ஸ் அப்படின்றது எல்லாமே என்டையராக காமிக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு அவர் ப்ராக்டிக்கல் வெர்ஷன். ஸோ பிஃபோர் கோயிங் ஆன் இன் டீப், நான் உங்களுக்கு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு என்ஜினிக்ஸை நம்ம சர்வரில் டிப்ளாய் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன என்ஜினிக்ஸ்ன்றது என்னென்னு அப்படின்னா ஒரு வெப் சர்வர், நத்திங் பட் ஒரு வெப் சர்வர், அதில் ஒரு வெப் அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக ஓடுது. இதுக்கு நிறைய இன்டெப்டான நாலேஜ்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு வெப் சர்வர்ன்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வச்சுக்கோம். ஒரு வெப்சைட் ரன் ஆகுது, இதை வச்சு நம்ம நிறைய விஷயத்த பண்ணலாம். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். ப்ராக்ஸி சர்வர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பின்னாடி ஒரு அப்ளிகேஷனுக்கு இவர் முன்னாடி மறைச்சிட்டு நிற்பார், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் சொல்லியிருக்கேன் டாக்கர் ஹப்பில் தான் நம்மளுக்கு மேனேஜ்டு, அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரீபில்ட்டான இமேஜஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையான்றது எங்கே பார்ப்பீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும், hub.docker.com அப்படின்றது ஒன்றும் இல்லை, டாக்கர் ஹப். ஓகேவா? ஸோ இந்த கேஸ் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், டெவ்ஸ்கின்றது என்னோடய யூசர் நேம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ
அந்த இமேஜை வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு என்ஜின் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்குது. நீங்கள் இதை ஒன்றுமே நினைக்க வேணாம். டாக்கர் ஹப்ன்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ளே ஸ்டோர்னு நினச்சிக்கலாம், இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு நினச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரே ப்ராடக்ட்டை மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ என்ஜின்ன்றது அஃபிஷியலான இமேஜும் இருக்குது. இமேஜ்ன்றதை நம்ம பேக்கேஜ் நம்ம சொல்லிக்கோம்ல. ஸோ மல்டிபிள் ப்ரொவைடர்ஸும் கொடுத்துருப்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவைடர்ஸ் ஒரு கான்ஃபிகரேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்ம கஸ்டமைஸாக பண்ணியிருப்பாங்க. நத்திங் பட் ஓகேவா, நம்ம அஃபிஷியல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன இவ்வளோ வெர்ஷன் அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்கன்னா, என்ஜின்ன்றது ஒரு பெரிய ஃபைல் தான், ஆனால் ஒரு பெரிய அப்ளிகேஷன் தான். நம்மளுக்கு தேவையானது மட்டும் வேணும்னா இந்த பர்டிகுலர் வெர்ஷன்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். நம்ம எப்படி பைத்தான் 3.10 3.1 இல்லைனா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எடுத்தோம்னா வெர்ஷன் 1.0 1.2 இல்லைனா விண்டோஸ் எடுத்தோம்னா விண்டோஸ் 10 சொல்கிறோம், விண்டோஸ் 11 சொல்கிறோம். அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஒரு வெர்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் கேட்டகரிஸ், பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இதுதான் டாக்கர் ஹப். ஓகேவா? நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இது என்னோட டாக்கர் ஹப்பு. ஓகேவா? இதில் என்ஜினிக்ஸ் ஏற்கனவே இருக்குது. ஸோ என்ஜினிக்ஸ் ஏற்கனவே இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வர்ச்சுவல் மிஷின் ஒன்று சொன்னோம்ல, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற EC2ன்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம். அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வர்ச்சுவல் மிஷின். அதில் நம்ம என்ஜினிக்ஸை ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இதை அக்சஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ இந்த வர்ச்சுவல் மிஷினில் எந்த மாதிரி சர்வர் ஓடுதுன்றது இங்கே காமிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டாக்கர் ஹப்லேருந்து நம்ம வர்ச்சுவல் மிஷினுக்கு என்ஜினிக்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்புறம் அதில் கான்ஃபிகர் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ரன் ஆகும் அப்படின்றது காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன பண்ணிட்டோம், டாக்கர் வெர்ஷன் பார்த்துட்டோம், டாக்கர் இன்ஃபோ பார்த்துட்டோம். இப்போது டாக்கர் புல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இன்ஸ்டால் பண்ணுறது. அதாவது நாங்கள் டாக்கர் ஹப்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த இமேஜை எடுக்க போகிறோம். என்ஜினிக்ஸ் தான் நம்ம சர்ச் பண்ணோம்ல, ஸோ அதையே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சூப்பர் யூசருக்கு போயிடுறேன். ஏன்னா டாக்கர் வந்து நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதனால் நான் சூப்பர் யூசருக்கு போயிடுறேன். ஸோ இமேஜ் புல் ஆயிடுச்சா இல்லைனா இன்ஸ்டால் ஆகிடுச்சா எப்படி பார்ப்பீங்கன்னா, டாக்கர் இமேஜஸ் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆன இமேஜை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றது காமிக்குது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட என்ஜினிக்ஸை, அதாவது நம்ம என்ஜினிக்ஸ்ன்றது ஒரு பேக்கேஜ்னு சொல்லிட்டோம், அதை ரன் பண்ணோம். அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு காமிக்கணும். கரெக்டாக? ஸோ அதை எப்படி ரன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கர் ரன் கமாண்டை வச்சு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண இமேஜை ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ டாக்கர் ரன்னு -pன்றது ஒன்றும் இல்லை, ஒரு அப்ளிகேஷனும் ஒரு போர்ட்டில் ஓடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட்டு HTTPயில் ஓடுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் 80 போர்ட்டில் தான் ஓடுது. ஓகேவா? இதுவே HTTPSனா ஸோ செக்யூர்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது 443 அந்த மாதிரி ஒரு போர்ட்டில் தான் ஓடுது. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கோசம் ஐடி கார்டு மாதிரி நினச்சிக்கோங்க, ஒரு செக்யூரிட்டி ஐடி கார்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கர் ரன்னு -pன்றது ஒன்றும் இல்லை, எந்த போர்ட்டில் ஓடணும். அதாவது இங்கே என்ன 2 போர்ட் வச்சுருக்கேன், 80 போர்ட்டில் என்ஜினிக்ஸ் ஓடுனா சரி, ஓகே ஒத்துக்கிறேன். இது என்ன 80 அப்படின்றீங்களா? அதாவது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய வர்ச்சுவலைஸ் பண்ணுங்கள். டாக்கர் கண்டெய்னர்ன்றது ஒரு பேக்கேஜ், அதுக்குள்ளே ஒரு ரூல்ஸ் இருக்கும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ், அந்த பாக்ஸ்குள்ளே ஆக்சஸ் பண்ணணும்னா 8080ன்ற மாதிரி ஒரு நம்பரில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, அதை நம்மளுக்கு வெளியே அனுப்பிச்சிடணும்னா 80ல் தான் ஓடுது. அப்போது
இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் என்ஜினிக்ஸ் ஓடுதுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எயிட்டியில் போர்ட்டில் ஓடுதுன்னு சொன்னேன். ஆனால் எயிட்டி போர்ட்டில் தான் இந்த இதுவை ஆக்சஸ் பண்ண முடியும். வெளியில் இருக்கவங்க வந்து எயிட்டியில் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அதாவது அவுட் சைடு வேர்ல்டு. எயிட்டியில் வர ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணுவாருன்னா, ஸோ டேரெக்டாக எயிட்டிக்கு அமுச்சு விடுவார். எயிட்டி என்ன பண்ணுவார், என்ஜினிக்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுவார். அவ்வளோதான் விஷயமே. ஓகேவா? ஸோ இது பேர் போர்ட் பைண்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா? போர்ட்டை வந்து பப்ளிக்காக காமிக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரன் ஆகுது. ஸோ இப்போ போய் நான் இந்த ஐபி அட்ரஸ், அதாவது நம்ம ஒரு மிஷினை ஐபி அட்ரஸ் போட்டு தான் ஓடும். எந்த போர்ட்டில் ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா எயிட்டி போர்ட்டில் ஓடுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் வெப் அப்ளிகேஷன் ஓடுது. ஆனால் இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த வர்ச்சுவல் மிஷினில் வேறு ஏதாவது கமெண்ட் போடணும்னு நினச்சேன்னா வராது. அப்போ என்ன பண்ணணும்னா இது பேக்ரவுண்டில் ஓடணும். அதாவது இப்போ நான் இந்த செஷனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த மிஷின் ரீஸ்டார்ட் பண்ணிட்டா கூட இந்த அப்ளிகேஷன் ஓடணும். அப்போனா பேக்ரவுண்டில் தான் ஒரு ப்ராசஸாக ஓடணும். இந்த மாதிரி ஸ்டக் ஆகிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன், அதே கமாண்டை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா -dன்னு ஒன்று சொல்கிறேன். என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ், அதாவது பேக்ரவுண்டில் ஓடுறதுக்கோசம் அந்த ஒரு -dன்றது என்னன்னா, -dன்றது ஒன்றுமே இல்லை, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிட்டாச்சு மோடு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ டிட்டாச் மோடில் ஓடுது. இப்போ மொபைல் போட்டிங்கன்னா ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்களா ரன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டெய்னர் ரன் ஆகுதா இல்லையான்றதுக்கோசம் டாக்கர் பிஎஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ்ன்றது அர்த்தம் பிஎஸ்ன்றது. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டோன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு கண்டெய்னர் ஓடுது அப்படின்றது சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு நம்ம -d போடுறதுக்கு முன்னாடி ஒரு மை என்ஜினிக்ஸ் நம்ம பேர் வச்சிட்டோம்ல. இப்போது புது நேம் வைக்கணும் அப்படின்றது சொல்லுது இங்கே. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், மை ஆப்னு அப்படின்னு சொல்லி ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இதுவை அப்படின்னு போட்டால் ரன் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போது டாக்கர் பிஎஸ்ன்னு போட்டோன்னா, ஸோ ஒரே நேமில் மல்டிபிள் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கக்கூடாதுக்கோசம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று காமிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜினிக்ஸ்ன்றது தான் இமேஜ், எந்த நேமில் ஓடுது அப்படின்றது காமிக்குது. ஆனால் கண்டெய்னருக்குள்ளே 80 போர்ட்டில் ஓடுது, கண்டெய்னர் வெளியே யாராவது சக்ஸஸ் பண்ணோன்னா 88ல் ஆக்சஸ் பண்ணணுன்றது நல்லா காட்டுது பாருங்கள் இங்கே. ஸோ இப்போது ஸோ இந்த கண்டெய்னர் ஓடுனது போகணும் அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன்னா டாக்கர் ஸ்டாப்னு போட்டு நான் என்ன வச்சேன், மை ஆப்ன்றது தான் என் பேர் வச்சேன். ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை ரீஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டாக்கர் ஸ்டார்ட் மை ஆப்னு போட்டிங்கன்னா மறுபடியும் ரன் ஆகிடும். ஸோ அப்புறம் இப்போ நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு இதெல்லாம் டெலிட் பண்ணணும், போதும் நான் பண்ணது அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்கர் ஆரம்னா ரிமூவ்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம க்ரியேட் பண்ணது மை ஆப். ஸோ இப்போது கண்டெய்னரை நம்மளுக்கு, ஸோ கண்டெய்னர் ஸோ -ஏன்றது ஒன்றுமே இல்லை, ஆல். அதாவது இப்போது நம்ம மை என்ஜினிக்ஸையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோன்னா எப்படி பண்ணலாம், இப்போது ஓடாத கண்டெய்னர்ஸை -a வச்சு பார்க்கலாம். இப்போது இந்த இதுவே நான் ஸ்டாப் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம்னா டாக்கர் ஆரம் -nginx. ஸோ இப்போது பார்த்தீங்களா எந்த கண்டெய்னரும் பின்னாடி இல்லை அப்படின்றது சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது
நம்ம கண்டெய்னர்ஸ் ஓடி இருந்தது, ஓடாத கண்டெய்னர்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண இமேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின்எக்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ இதை டெலிட் பண்ணோம்னா மறுபடியும் டாக்கர் ஆரம் போட்டுடலாமே அப்படின்னு கேட்பீங்க. கூடாது. இமேஜை டெலிட் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான் எழுது. RMI அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரிமூவ் இமேஜ் அப்படின்றத அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் விஷயமே. ஸோ இதுவெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் சிஸ்டமை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. டாக்கர் சிஸ்டம் ப்ரூன், நீங்கள் எப்படி எல்லாம் சொல்கிறீங்க, உங்கள் ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிலாம் பண்ணுவீங்களா ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு, அந்த மாதிரி இந்த மிஷினை எல்லாத்தையும் இது பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும் அப்படின்றது சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன சொல்லிட்டோம்னா, எப்படி இமேஜஸ் கிரியேட் பண்ணுறோம், இமேஜஸை புல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம், எப்படி பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒரு பேசிக் சைக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு வீடியோ இது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.